ஸோ ப்ரான் டோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒயிட் ப்ரெட் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் ஹோல் வீட் ப்ரெட் மாதிரி ப்ரௌன் ப்ரெட் வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் ஒரு 200 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், எள்ளு வெள்ளை எள்ளு வறுத்தது, இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கே தேவை, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி கீரை தண்டோடி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ், சால்ட்டு, பெப்பர், ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் 2 யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, நம்மளோட கொத்தமல்லி கீரை தண்டோடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வெங்காயம், பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லைட் ஒரு காரத்துக்கு. ஸோ இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்மளோட பூண்டு இஞ்சி எல்லாம் இங்கே பாருங்கள் லைட்டாக சதைச்சாச்சு. இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரான் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம், அதனால் மொத்தமாக ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சோய் சாஸ், சால்ட்டு, பெப்பர். இதோட பைண்டிங் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டையோட வெள்ளைக்கரு. இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட ப்ரான் பேஸ்ட்டு நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை ப்ரெட்டில் தடவிடலாம். ஸோ நீங்கள் ஒயிட் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ப்ரௌன் ப்ரெட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணலாம், பட் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸாக தான் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்மளோட ப்ரான் டோஸ்ட்டுக்கு கோட்டிங், நம்ம ப்ரான் டோஸ்ட்டுக்கு கோட்டிங் பார்த்தீங்கன்னா எள்ளு. ஸோ நல்லா தாராளமாக எள்ளு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ப்ரான் டோஸ்ட் வந்து அசம்பிள் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரான் ஃபில்லிங் இருக்குல்ல, ஸோ அதில் கொஞ்சத்தை எடுத்து நம்மளோட ப்ரெட்டில் ஈவனாக தடவிடுங்க. தின் திக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி தடவிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்மளோட ப்ரான் டோஸ்ட்டை எடுத்து இந்த எள்ளில் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிற போகிறோம், ஒரு பக்கம் மட்டும். ஸோ இந்த மாதிரி கோட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ப்ரான் டோஸ்ட்டை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு பேஸில் இருக்கணும், அந்த மாதிரி போடுங்க. மீடியம் டு ஹை ஹீட்டில் தான் ஃப்ரை பண்ணணும், ரொம்ப ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணக்கூடாது. பேட்சாக ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ப்ரான் ஈவனாக குக் ஆகும். ஸோ நம்ம அடிப்பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகிருக்குங்க, லைட்டாக கோல்டன் ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போடலாம். திருப்பி போட்டு நம்ம ப்ரெட்டு கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும், லைட்டாக கோல்டன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடிப்பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கோல்டன் ஆகிடுச்சு. இப்போ ஒருக்கா திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான ப்ரான் டோஸ்ட் ரெடி. ஸோ ப்ரான் டோஸ்ட்டை க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காணிக்கல இல்லை, இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஸோ அடியில் நல்லா கோல்டனாக, இந்த சைடு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸ்வீட் சில்லி சாஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள்.